ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அன்பின் அசுரன் உன்னை அணைக்க துடிக்கிறேன் நாவல் பகுதி 12. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். உயிரின் அம்மா வேலைக்கார பெண்மணி ஒருவரை அழைத்து சிறிது காசு கொடுத்து அக்னிக்கு தேவையான உடைகளை வாங்கி வருமாறு கூறிவிட்டு அறைக்குள் வரும்போது ஜன்னலின் அருகில் நிற்கிறாள் அக்னி. அவளது விழிகள் வாசலில் காவல் நிற்கும் அவள் அப்பா மீதுதான் இருந்தது. அவள் விழிகள் நிறைந்து வழியவும் செய்கிறது. அவள் அருகில் வந்த உயிரின் அம்மா அவள் தோளில் கை வைக்க தலையை திருப்பி பார்த்தவளின் விழிகளில் கண்ணீரை கண்டவருக்கு அவள் ஏன் அழுகிறாள் என்பது புரிந்தது. கேட்டில் காவல் நிற்கும் அவளது அப்பாவை பார்த்தவர், அப்பா உன் மேல கோபமா இருக்காரேன்னு அழுறியாமா என்று கேட்டார். இல்ல, அப்படியே அழற? அப்பா என்ன அடிச்சதே இல்ல, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சிருக்காரு. அதுவும் பெல்ட்டால உடம்பு புண்ணாகிற அளவு அடிச்சிருக்காரு. எனக்கு வலிக்குதோ இல்லையோ, கண்டிப்பா அவருக்கு வலிக்கும். அவர் மனசுக்குள்ள இப்ப அழுதுட்டே இருப்பாரு. அப்படின்னா போய் அப்பா கிட்ட பேச வேண்டியது தானம்மா. இல்ல அத்தை, அவருக்கு என் மேல எந்த அளவு பாசம் இருக்கோ அந்த அளவு கோபமும் இப்ப இருக்கு. என்னை பார்க்க கூட அவரு விரும்ப மாட்டாரு. அவர் கோபம் தணியட்டும், அப்புறமா போய் பேசுறேன். சரி, நீ உங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறியா, இல்ல உயிர் வர்ற வரைக்கும் என் கூட இங்கேயே இருக்கியா? உங்க கூட இருக்க அத்தை. சிரித்தவர், வா வந்து பெட்ல உட்காரு என்று கூறிவிட்டு படுக்கையில் வந்து அமர்ந்தார். அவர் பின்னாலேயே வந்த அக்னியும் படுக்கையில் ஏறி அமர அவள் கரத்தை பிடித்தவர், உயிரை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு நீ அவனை இந்த அளவு நேசிக்கிற? அவள் புரியாமல் அவரை பார்க்க, என்ன அப்படி பாக்குற? நீ உயிரை ஒருதலையா காதலிச்சதா நந்திதா சொன்னா, அதனாலதான் நீ இப்படி ஒரு பொய்ய சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, சரிதானே? ஐயோ, இவங்க எல்லாரும் இப்படி எல்லாம நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க எங்க நினைச்சாங்க நந்திதால இப்படி ஒரு பொய்யா? அது உண்மைதானே. ஆனா நான் தான் அதை யார்கிட்டையும் சொல்லவே இல்லையே. அப்படி இருந்தும் சொல்லாத உண்மை அம்பலமாகிடுச்சு. அமைதியாக அமர்ந்திருப்பவளை ஆழமாக பார்த்தவர், என்னம்மா பேச்சையே காணோம்? இல்லாத்த, எனக்கு அவரை பத்தி அதிகம் எதுவும் தெரியாது, ஆனா பிடிச்சிருக்கு. வேதனையோடு சிரித்தவர், அக்னி, அவன் வேணும்னா இப்ப உன்னை நேசிக்கலாம், மனைவியா ஏத்துக்கலாம். ஆனா அவன் மனசுக்குள்ள நிறைவேறாத முதல் காதல் இருக்கு. அது உனக்கு தெரியாம இருக்க வாய்ப்பில்ல. அது வெறும் காதல்னு நீ நினைச்சிடக்கூடாதுமா. அப்படி நினைச்சா அது தப்பு. அது ஒரு வலி, தாங்க முடியாத வலி. உனக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். இத நான் இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, உன் மனசை நோகடிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஆனா நீ அவனை உயிரா நேசிக்க இந்த உண்மை உதவும்னு நான் நம்புறேன். அவனுக்கு பிடிச்சவளை விட்டுட்டு அவனை பிடிச்ச உன் கூட வாழ அவன் தயாராகும் போது எக்காரணத்தை கொண்டும் நீ அவன் மனசு நோகுற மாதிரி நடந்துக்க கூடாது. உங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு தப்பா நினைச்சுதான் நந்திதா இன்னைக்கு வரைக்கும் அவன்கிட்ட இருந்து தள்ளி இருக்கா. அவ மனசு மட்டும் மாறி இருந்தா கண்டிப்பா நான் அவளையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அவகிட்ட பேசி அவ மனசை மாத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன்னு உயிர்கிட்ட நான் பல தடவை கேட்டு பார்த்துட்டேன். ஆனா என்ன வேண்டான்னு அவ சொன்னதுக்கு அப்புறமா அவளை கட்டாயப்படுத்தி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது வில்லத்தனம். அவ வேண்டான்னு சொன்னது வேண்டானே இருக்கட்டும்னு சொல்லிட்டான். சரி, அவ வேண்டாம், கவிதாவையாவது நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கும் வேண்டான்னு சொல்லிட்டான். அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ எல்லாம் நன்மைக்குன்னு தோணுது. ஆனாலும் நீ உன் காதலுக்காக அவன் காதலை பிரிச்சிருக்க கூடாதுமா. அக்னி பேசவில்லை. அவர் காதலை நான் பிரிக்கலாத்த, அவருடைய காதலி தான் பிரிஞ்சு போயிட்டா. நந்திதா மேல அவர் உயிரா இருந்து என்ன பிரயோஜனம்? அவளுக்கு அவரை பிடிக்கலையே. நான் எந்த தப்பும் பண்ணல, என் மேல எந்த தப்பும் இல்ல. ஆனாலும் அவரை உயிரா பார்த்துப்பேன் மனதில் கூறிக்கொண்டாள் அக்னி. ஆனால் நாளையே உயிரிடம் இருந்து அவள் விலக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவாள் என்று அவள் நினைக்கவில்லை. தன் அப்பா போட்டு கொடுத்த திட்டத்தின்படி நந்திதா அக்னியிடம் தனியாக பேச நல்ல ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்க, அம்மா எவ்வளவு சொல்லியும் உயிர் அக்னி வாழ்க்கையில் குறுக்கிட விரும்பவில்லை என்று கவிதா உறுதியாக அவள் அம்மாவிடம் கூறிவிட்டாள். ஏண்டி நீ இப்படி முட்டாளா இருக்க? அம்மா கோபமாக கேட்க, ஆமம்மா, நான் முட்டாள்தான். இந்த விஷயத்துல நான் முட்டாளே தான். அத்தான் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன். என் கூட இருந்தா மட்டும்தான் அத்தான் சந்தோஷமா இருப்பார்னா
நீங்க சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இருக்கேன். ஆனா அந்த சந்தோஷம் அக்னி கிட்டதான் அவருக்கு கிடைக்குதுன்னு தெரியும் போது நான் விலகி இருக்கிறது தானே நியாயம். அம்மாவுக்கு அறிவுரை கூறி கவிதா உயர்ந்து நின்று விட உன்னை நினைச்ச பெருமையா தாண்டி இருக்கு. ஆனா இந்த பெருந்தன்மை நந்திதாவுக்கு இருக்கும்னு எனக்கு தோணல. அவ கண்டிப்பா அந்த அக்னியை விரட்டி அடிச்சுட்டு உயிருக்கு மனைவி ஆயிடுவா பாரு. அப்படி நந்திதா ஏதாவது சதி செஞ்சா கண்டிப்பா நான் அவளை சும்மா விட மாட்டேம்மா. நான் அக்னிக்கு சப்போர்ட்டா இருந்து நந்திதா முகத்துல கரிய பூசுவேன். அத்தான் வேணும்னா முன்னாடி நந்திதாவை காதலிச்சிருக்கலாம். ஆனா இப்ப அவர் மனசுல நந்திதா நினைப்பு துளி கூட இல்ல. இருந்திருந்தா அவர் அக்னிக்கு ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுத்திருப்பாரா? அதுதாண்டி எனக்கு புரியல. அவளை பிடிச்சிருந்தா அவன் நேரா அவளை வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கணும். எதுக்கு ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுத்தான்? எனக்கும் அது புரியலதாம்மா. ஆனா அதுதானே உண்மை. சரிதானே என்று மேற்கொண்டு எதுவும் பேசாமல் மௌனமானார் அவள் அம்மா. கவிதாவும் அவள் அம்மாவும் அறையிலிருந்து வெளியே வரும்போது நந்திதாவும் அவள் அப்பா அம்மாவும் உயிரின் அம்மா அறைவாசலில் நின்று ஏதோ பேசுவது லேசாக அவர்கள் காதில் வந்து வீழ்ந்தது. இந்த அத்தை ஏழு தெரியல அக்னியை சுத்தி சுத்தி வராங்க. அக்னி கிட்ட இப்பவே பேசிடலான்னு நான் நினைச்சா சிவ பூஜையில கரடி மாதிரி அத்தை இடைஞ்சலாவே இருக்காங்க. நந்திதா கூற, ஏன் நந்திதா, நீ அக்னி கிட்ட பேசணும்னா அத்தை பக்கத்துல இருக்க கூடாதா? அப்படி என்ன சிதம்பர ரகசியத்தை நீ அக்னி கிட்ட பேச போற? கவிதா குரலை கேட்டு திரும்பி பார்த்த நந்திதாவும் அவள் அப்பா அம்மாவும் அசடு வழிய, அப்படி இல்ல கவி, அக்னி என்னுடைய ஃப்ரெண்டு. அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள 1000 இருக்கும். அதெல்லாம் பெரியவங்க முன்னாடி பேசவா முடியும்? அப்படி என்ன பெரியவங்க முன்னாடி பேச முடியாத விஷயத்த தனியா ரகசியமா நீ அக்னி கிட்ட பேச விரும்புற? அது உனக்கு புரியாது கவி. பரவாயில்ல நந்திதா, நீ சொல்லு. கூகுள்ல சர்ச் பண்ணி நான் புரிஞ்சுக்கிறேன். உனக்கு ரொம்ப குசும்பு கவிதா. குசும்பெல்லாம் அங்க ஓரமா இருக்கட்டும். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அப்படி என்ன எனக்கு புரியாத ரகசியத்தை நீ அவகிட்ட பேச போற? உனக்கு புரியாத விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல கவி. அக்னிக்கு நம்ம அத்தானுடைய குணநலன்கள் எதுவும் தெரியாதுல்ல. அவருக்கு சட்டுன்னு கோபம் வரும். கோபமா பேசுவாரு, எடுத்துரிச்சு பேசுவாரு. அத பத்தி எல்லாம் அவகிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி அத்தாங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெளிவா விரிவா கொஞ்சம் நிப்பாட்றியா? நீ ஒன்னும் தெளிவா விரிவா அக்னிக்கு கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு புருஷன் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஒரு பொண்டாட்டிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுவும் அத்தானு ஒரு தலையா காதலிச்ச அக்னிக்கு அது புரியாமலா இருக்கும்? அது சரிதான். ஆனாலும் கந்தசாமி பொண்ணுக்கு நம்ம குடும்ப கௌரவம் பத்தி சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அதாவது நீ கந்தசாமி பொண்ணு இந்த குடும்பத்துக்கு ஏத்தவை இல்லைன்னு சொல்லி அவளை வேதனைப்படுத்தி அவளை பிரெயின் வாஷ் பண்ணி இங்க இருந்து விரட்டி அடிச்சுட்டு அந்த இடத்த நீ பிடிக்கணும்னு நினைக்கிற, அப்படிதானே? நந்திதாவுக்கு பொசுக்கென்று கோபம் வந்தது. என் மனசுல இருக்கிறத அப்படியே வாசிக்கிறா. இவ எனக்கு போட்டியா வருவான்னு நினைச்சா இப்ப எதிரியா வருவா போல இருக்கே. என்ன நந்தி, பேசவே மாட்டேங்கிற? ஏய், என் பேரு நந்திதா. அது என்ன நந்தி? ஓகே, நந்திதானே கூப்பிடுறேன். நீ ஒரு விஷயத்த கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் நந்திதா. அத்தா ஒண்ணும் உனக்கு துரோகம் செஞ்சுட்டு அக்னிய கல்யாணம் பண்ணிக்கல. அக்னியே பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருந்தா கூட அத்தா மேல உனக்கு நம்பிக்கை இருந்திருந்தா நீ நினைச்சிருந்தா அன்னைக்கு அந்த கல்யாணத்தை நடத்தி இருக்கலாம். ஆனா நீ என்ன பண்ண? அத்தான வேண்டான்னு சொல்ல ஒரு வாய்ப்புக்கு காத்திருந்த மாதிரி அக்னியோடு சேர்ந்து நீ தானே கல்யாணத்தை நிறுத்தின. இப்போ அத்தா ஒரு பலசாலின்னு தெரிஞ்சதும் அவருடைய புயபலத்துல மயங்கி அவரை அடையணும்னு நீ நினைக்கிறது தப்பில்லையா? அக்னி அத்தானுடைய வாழ்க்கையில வராம இருந்திருந்தா நீ நினைக்கிறதுல தப்பில்ல. ஆனா இப்போ அத்தா அக்னிய தான் நேசிக்கிறாரு அப்படின்னு அவர் உங்ககிட்ட சொன்னாரா? எல்லாரும் முன்னாடியே சொன்னாரு. ஏய், நான் அவரை நேசிக்கலன்னு நினைச்சுதான் சரி ஏதோ போனா போட்டும் இவ கூட வாழ்ந்துட்டு போலான்னு அவர் நினைக்கிறாரு. நான் அவரை நேசிக்கிறது தெரிஞ்சா அக்னிய அவரே விரட்டி அடிச்சிடுவாரு. பாக்குறியா? நினைப்புதான் பொழப்ப கெடுத்துச்சான். நீ நினைக்கிற மாதிரி அத்தா மனசுல இப்ப உன்னுடைய நினைப்பு துளி கூட இல்ல. அவரு உன்னை நேசிக்கல. என்னைக்கு நீ அத்தான வேண்டான்னு சொன்னியோ அன்னையில இருந்து அத்தா உங்ககிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சுட்டாரு. அப்படின்னு அத்தா உங்ககிட்ட வந்து சொன்னாரா? சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. ஒருத்தருடைய செயல்ல இருந்து நாமளே புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறவங்க வெறும் முட்டாள். இங்க பாரு நந்திதா,
நீ அக்னிக்கும் அத்தானுக்கும் ஏதாவது துரோகம் நினைச்சா அத அக்னி எதிர்க்கிறாளோ இல்லையோ, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன செய்வ? எதுவும் செய்வேன். நாம ஒருத்தர் மேல வைக்கிற பாசமா இருந்தாலும் காதலா இருந்தாலும் அதுல உண்மை இருக்கணும். அவங்க நலனை மட்டும்தான் நாம விரும்பணும். அதுதான் உண்மையான பாசம், காதல். அதை விட்டுட்டு அவங்களுக்கு துரோகம் நினைக்கிறது, அவங்கள பிரிக்க நினைக்கிறது, இதெல்லாம் நல்ல பொண்ணுக்கு அடையாளம் கிடையாது. அலட்சியமாக சிரித்த நந்திதா, அம்மா பாட்டி, உங்க அட்வைஸ கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க வேணா உத்தமையா இருந்துட்டு போங்க. ஆனா என்னால எல்லாம் அப்படி இருக்க முடியாது. நம்ம வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்காரனுடைய பொண்ணுக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் இந்த வீட்டு மகாராணி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதை இனிமே யாராலையும் தடுக்க முடியாது. நந்திதா, அத்தானும் உன்னை விரும்பி இருந்து உன்னை மனைவியா அடையணும்னு ஆசைப்பட்டிருந்தா நீ இப்ப சொன்ன எல்லாத்துக்கும் நானும் சரின்னு தலையாட்டி இருப்பேன். ஆனா இப்ப இங்க நடக்கிற விஷயமே வேறம்மா. நீ ஏன் போய் அத்தானோட ஒட்டுனா கூட அத்தா உன்னை ஏத்துக்க போறதில்ல அப்படிங்கிற. அப்படியே தாங்கிற. சரி, பாக்கலாமா? பாத்துடலாம். அப்ப சரி, இங்க நடந்த எதையும் நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நீ தள்ளி நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அத்தான் தானா என்ன தேடி வருவாரு. இந்த அக்னி இங்க தேவையில்லைன்னு அத்தானே அவர் வாயால சொல்ல போறாரு. அத்தானே அப்படி சொல்லிட்டா அதுக்கப்புறம் நான் பேச என்ன இருக்கு? அப்ப சரி, எதுலயும் மூக்க நுழைக்காத. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஓகே நந்திதா, நான் உன் விஷயத்துல மூக்க நுழைக்கல. என்ன நடக்குதுன்னு ஓரமா ஒதுங்கி நின்னே பாக்குறேன் என்று கூறும்போது கவிதா மனதில் ஒரு பயம் தலை தூக்கவே செய்தது. உயிரை அடைய நந்திதா எவ்வளவு கீழ்த்தரமான வேலையும் செய்வாள். முதல்ல இவளை பத்தி அக்னிகிட்ட சொல்லி அவளை எச்சரிச்சு வைக்கணும் மனதில் நினைத்துக் கொண்டாள் கவிதா. பகுதி 12 நிறைவடைந்தது. பகுதி 13 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.